ஓம் சரவண பவாய நமக. அனைவரும் நலமுடன் இருக்க இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வணக்கம். இறை நம்பிக்கையும் கம்பீரமான தோற்றமும் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு? இதுவரை புத்திரஸ்தானமான 5ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் 1/5/2024 முதல் சத்ருஸ்தானமான 6ஆம் வீட்டிற்கு பயிற்சியாக இருக்கிறார். சத்ருஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குரு சத்ருஸ்தானத்தில் நிற்பதால் தந்தை வழி உறவினர்களிடத்தில் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்மதிப்பை உண்டாக்கும். எதிலும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்வது மன அமைதியை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சில விஷயங்களை செய்து முடிப்பதற்கான சூழல் ஏற்படும். நெருக்கடியாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. குரு 5ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுபறியான சூழல் மறையும். அரசு வழியில் சில உதவிகள் கிடைக்கும். சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடி வரும். கௌரவ பொறுப்புகளின் மூலம் வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் உயரும். குரு 7ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்ப்பதால் உடலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையும். எந்த ஒரு செயலையும் ரகசியமாக செய்து முடித்து வெற்றி அடைவீர்கள். பழக்க வழக்கங்களில் சற்று கவனம் வேண்டும். வெளிநாடு செல்வது தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குரு 9ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். தன வரவுகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர உடல் ஆரோக்கியமும் கல்வியில் முன்னேற்றமும் ஏற்படும். நன்றி.